Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை மசாலா. ஃபிஷ் ஃப்ரை எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க. அதாவது ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு மசாலா ரெடி பண்ணுறேன். இதுக்கு தேவையான மீன் நான் எடுத்திருக்கேன். பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். அதோட பெரிய சைஸில் பீசஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2.5 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி விட்டு நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம மசாலா எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணோம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பேஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த மசாலாவை நாம் எடுத்து வச்சுருந்த அந்த ஃபிஷ்ஷில் நல்லா தடவிக்கலாம். அதோட எல்லா பக்கத்துலேயும் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ பாருங்கள், எல்லா பீஸையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். அது நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் நல்லா டீப் ஃப்ரை பண்ணலை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும், அதனால தான் சேர்த்துக்கிறேன். ஃபிஷ்ஷை ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபிஷ்ஷை சேர்க்கும்போது கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பூண்டு ஒரு 7 பல் எடுத்திருக்கேன், பச்சை மிளகா 3, இஞ்சி ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, ரெண்டையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே டைமில் நாம் ஃபிஷ்ஷை மூடியை எடுத்துட்டு அதை 2வது பக்கமும் திருப்பி விட்டுடலாம். அப்போ தான் 2 பக்கமும் ஈவனாக அது குக் ஆகும். திருப்பி விடும்போதும் நீங்கள் கேர்ஃபுல்லாக திருப்பி விடணும். ஏன்னா அந்த பீஸ் கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிறதுனால நாம் அதை கவனமாக திருப்பி விடணும். திருப்பி விட்ட அப்புறம் அதை சிம்மிலேயே ஒரு 1 மினிட் விட்டாலே அது நல்லா குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃபிஷ் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம அதை மெல்லமாக ஆயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ அந்த ஆயில்லையே நாம் இந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா 1 கிள்ளி சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ அது நல்லா ஃப்ரை ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஆயில்லையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அது ஓரளவு ஃப்ரை ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த பெரிய வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். இப்போ நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ அதை ஒரு மூடி போட்டு குக் பண்ண விட்டுடலாம். அப்போ அது கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் நாம் ஃப்ரை ஃபிஷ்க்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவில் பேலன்ஸ் இருந்த மசாலாவை நாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், இந்த அளவு சேர்த்தா போதும். அந்த மசாலாவும் வெங்காயம் தக்காளியும் சேர்ந்து ஈவனாக வரதுக்காக இந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் அந்த மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த ஃபிஷ்ஷை இந்த மசாலா மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஈவனாக கரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணிடலாம் அந்த 3 பீஸையும். ஏன்னா இந்த தவாவில் ஒரு டைமில் 3 பீஸ் தான் என்னால் வைக்க முடியுது, அதனால் நான் 3 பீஸ் தான் வச்சுருக்கேன்.
மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுடலாம். போட்டுட்டு அதை மூடி போட்டு ஒரு 1 or 2 minutes சிம்மிலேயே அப்படி விட்டுடலாம். ஒரு சைடு நல்லா அந்த மசாலா கோட்டிங் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சைடும் நாம் அதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 1 minute அப்படியே விட்டுடலாம். சிம்மிலே தான் விடணும். இப்போ பாருங்கள், ஃப்ளேம் ஆஃப் பண்ணி நான் எடுத்துட்டேன். ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஃபிஷ்ஷு மட்டும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ஃபிஷ்ஷோட அந்த வயிற்று பக்கம் இருக்கிற அந்த கேப்பில் நாம் ரெடி பண்ண அந்த மசாலாவை நான் அதில் ஃபில் பண்ணிட்டேன். அது கூட வெங்காயம் லெமன் எல்லாம் கட் பண்ணி வச்சு உங்களுக்கு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். பாருங்கள், எம்மியான ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி ஆயிடுச்சு. எப்போவும் நார்மலாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஃப்ரை மசாலா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு இது மட்டுமே போதும். நீங்கள் இந்த மசாலா வச்சே பிசைஞ்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபிஷ்ஷில் மட்டும் இல்லை, நீங்கள் இதே மாதிரியே பெரிய இந்த ஓவல் ஷேப் துண்டு வர்ற மாதிரி உள்ள எல்லா மீன்லேயும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆல்ரெடி நான் நிறைய ஃபிஷ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன், அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.